வணக்கம் நலம் தானா வியூவர்ஸ். இன்னைக்கு ரவை பணியாரம் செய்ய போறோம். செட்டிநாடு ஸ்பெஷல். செட்டிநாடுல பல பணியாரம் இருக்கு. செட்டிநாடுல இது ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இது செட்டிநாடு ரவை பணியாரம்னு பேர் வந்துருச்சு இதுக்கு. அதை பார்த்துட்டு இப்ப நம்மளும் இது மாதிரி டேஸ்டா இருக்கவும் செஞ்சு சாப்பிட போறோம். இப்போ ரவை ஹெல்த்தியான டயட் தான், கேட்கவே வேண்டாம், பிடிக்கும். இது ஒரு பங்கு எந்த மெஷர்மெண்ட் எந்த இதுல எடுக்கிறோமோ அதுல அந்த பாத்திரத்துல ஒரு பங்கு ரவை, அதே அளவுல மைதா கோதுமாவு கூட வேணும்னா கலந்துக்கலாம். மைதா, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரொம்ப வேண்டாம், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. இதுக்கு வேணுங்கிற ஏலக்காயை போட்டுடலாம். நான் ஒரு சோடா உப்பு ஒரு சிட்டிகை, ஒரு சிட்டிகை சோடா உப்பு வேணுமா. இது தயிர், சோடா உப்பு அரை ஸ்பூன், அதாவது நம்ம குவான்டிட்டிக்கு தகுந்தாப்புல போட்டுக்கலாம். ரொம்ப போட்டா கரைஞ்சிடும். அது இல்லாம தயிர் வேற கலக்குறோம், அதனால அந்த புளிப்புக்கும் அந்த சாஃப்ட்னஸ்க்கும் சரியா இருக்கும். இது தயிர். இந்த ஒரு இது கப்பு எடுத்தோம் இல்லையா, அதுலயே அந்த ஒரு கப் அளவு. சர்க்கரையும் போட்டுக்கலாம். இதுலயே சர்க்கரை ஒயிட் சுகரும் போடலாம். நான் ஜாகரி வெள்ளை பவுடர் போட்டிருக்கேன், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இது வெள்ளை சர்க்கரை போட்டோம்னா கொஞ்சம் கலரா இருக்கும், இது கொஞ்சம் டார்க் கலரா இருக்கும், அவ்வளவுதான். கரைச்சாச்சு. இதுக்கு வேணுங்கிற அளவு இட்லி மாவு பதத்துக்கு, தோசை மாவு பதத்துக்கு கலந்தோம்னா ஊறி இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். ஏன்னா ரவை தண்ணி இழுத்துக்கும். இந்த தட்டி இல்லாம கரைஞ்சி நல்லா கரைக்கணும். ரவா ஊறணும் இல்ல? ஆமா. இப்படியே வச்சுட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு எடுத்து பாக்கையில பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் தோசை பதம் வந்துடும். இட்லி பதம் வந்துடுமா? தோசை மாவு பதத்துல கரைச்சு இட்லி மாவு பதத்துக்கு ஊறிடும். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் உள்ளாம நம்ம சக்கரை போடுறதுக்கு வெல்லம் போடுறது நல்ல ஜாகரி பவுடர், பாரிஸ் ஜாகரி பவுடர் போட்டிருக்கோம். இதுல டைரக்டாவே போடலாம், கல்லுலாம் இருக்காது, அதனால இதை போட்டுட்டோம். நாங்க சக்கரை போடுறவங்க போட்டுக்கலாம். இப்ப இது காரைக்குடி செட்டிநாடு இது பணியாரத்துல செட்டிநாடுல பல தினசுங்க இருக்குது. புளிப்பணியாரம், கார பணியாரம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதான் ரவா பணியாரம் இன்னைக்கு செய்ய போறது. இது 10-15 நிமிஷம் ஊறணுன்னு நம்ம புளிப்பணியார கல்லுலையும் செய்யலாம், இல்லாட்டி ஜாங்கிரி போடுற தட்டுலையும் செய்யலாம், இல்லாட்டி ஆப்பச்சட்டியில எண்ணெய் ஊத்தி இப்படி ஊத்தி மெதுவா எடுக்கணும், ஒண்ணு எடுக்கலாம். இப்ப இது ஊறணும்னு நம்ம அது பக்கத்திலேயே சட்டியை வச்சு நம்ம எண்ணெய் ஊத்தி அதை காய வைக்கலாம். பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்ப அந்த மாவெல்லாம் கலந்து வச்சது நல்லா தோசை மாவு வந்துருச்சு, இட்லி மாவு வந்துருச்சு. இந்த அடுப்புல எண்ணெய் வச்சாச்சு. குழிப்பணியாரம் மாதிரி கூட ஊத்திக்கலாம். இன்னைக்கு நான் கம்மியா இன்னும் கொஞ்சம் காயன்னு நினைக்கிறேன். சரியா இருக்கு. சரி. வெந்த உடனே தானா மெதுவா மேல எழும்பி வந்துடும். ரவை வேகணும். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலர் பாருங்க,
நாட்டு சர்க்கரை போட்டதுனால, பாரிஸ் சுகர் போட்டதுனால இந்த கலர் வந்திருக்கு. இல்லைன்னா சுகர் போட்டிருந்தா ஒயிட் இருக்கும். பாருங்க என்ன அழகா குழிப்பணியாரம் ரவுண்டா இருக்கு பாருங்க, சூப்பரா வந்துருக்கு. மேல எண்ணெய் தெளிச்சோம்னா கொஞ்சம் ஊட்டி வரும். அழகா வந்திருக்கு பாருங்க. கமகமன்னு வாசம் வேற, ஏலக்காய் வாசம். இப்ப பாருங்க என்ன அழகா வந்திருக்கு பாருங்க குழிப்பணியாரம், ரவா குழிப்பணியாரம். திருப்பி போட்டோன்னு ரவா பணியாரம் சூப்பரா வந்திருக்கு. இப்ப அங்க ஒண்ணு ஊத்தலாம். சின்னதா ஊத்து. நல்லா வந்திருக்கு பாருங்க. எடுத்துட்டுமா அதை? இப்போ இதை திருப்பி போட்டுருவோம். பாருங்க என்ன டேஸ்டியா என்ன அழகா இருந்திருக்கு பாருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்க. அது மாவு எது பிரிஞ்சு வராப்புல இருந்துச்சுன்னா கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காம்பினேஷனுக்கு சரியா வந்துடும். அதுக்கப்புறம் சரியா தான் இருக்குது. இப்ப சரியா இருக்குது. ஒவ்வொரு பங்கு போடணும். ரவா ஒரு பங்கு, மைதா ஒரு பங்கு, அரிசி மாவு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு, ஏலக்காய், வெல்லம், சர்க்கரை, இது மட்டும்தான் போட்டு, ஆப்ப சோடா கொஞ்சம், உப்பு டேஸ்ட்டுக்கு அதை போட்டு எடுக்க வேண்டியதுதான். எடுத்து நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை மறக்காம அமுக்கிடுங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.